போலாங்களா? வாங்க. இந்த பையில எங்க போனாங்க? பயமா இருக்க. ஏய் தம்பிகளா, ஐயோ சிங்கம், நல்ல வேளை குட்டியா போச்சு, தப்பிச்சிட்டேன். இங்க இருக்குடா. எங்கடா? இதோ. ஏப்பா ரவி, காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு வந்துட்டீங்க. வீரப்ப கடத்தினா என்ன ஆகுது என் நிலைமை? வீரப்பன் ஒன்ன அவன் பெரிய விஐபி தான் கடத்துவான். உன்ன மாதிரி பிச்சைக்காரன் இல்ல. ஏண்டா வர்ற வழியில காட்டு பண்ணி நினைச்சு உன்னை சுடல? பெரிய பண்ணியே விட்டாங்க. ரவி டேய் சும்மாரா, பெரியவங்கிட்ட மரியாதை பேச. வணக்கங்க. தேனீக்கே தெரியாம தேன் எடுக்கிறான். பல 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 பல. ஏப்பா, தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்குவான், இவன் உரைய மாட்டிருக்கானே, எப்படி நக்குவான்? கீழே இறங்கணும்ன ஒரே கழட்டுவான். அப்ப நீ நக்கிக்கோ. அது போதும் எனக்கு. ஏன் தம்பி, இவனுக்கு தேன் எடுக்கிறேன்னு தொழிலா? இல்லங்க, படிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்பா விட்டுட்டு போன கடனுக்காக ஊர்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க. எங்க முதலாளி தேன் வாங்க 100 ரூபா கொடுத்தாரு. அதுல பாதி நான் அமுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா பசங்க கஷ்டப்பட்டு மறையறத பார்த்ததும் என் மனசு கேட்கல. இந்தாங்கம்மா. என்கிட்ட வேணாம், என் பையன்கிட்டே கொடுத்துருங்க. ஐயோ, நான் அங்கேயே கொடுத்தம்மா. பசங்க தான் அம்மாட்ட கொடு அம்மாட்ட கொடுன்னு என்ன இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்தாங்கம்மா. பசங்க உலகட்டப்பாக்குள்ள கூட காசு வச்சிருந்தா திருடுற இந்த காலத்துல ஒரு நல்ல பிள்ளை பார்த்துருக்காம்மா. நான் வர்றேம்மா. ரவி, அம்மா இங்க வாப்பா. அலிபாபா, இது உங்க எல்லாருக்கும். ரவி, வீட்டுக்கு அரிசி பருப்பு எண்ணெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா. எனக்கு எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டங்க, சாப்பிடறதுக்கு கூட வழி இல்ல. நாளைக்கு கொடுத்துறேங்க. டேய், கையில் இருக்கிற பணத்தை விட்டு போட்டு இவர் நாளைக்கு தருவாரு அலையறதுக்கு என்ன கேன பையன் நினைச்சியா? டேய், இந்த காலத்துல பிள்ளைங்க பெத்துக்கிறத அப்பனோட கடன் அடைக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் பெத்த கடன்னு பேரு. என்னமா நாளைக்கு வாங்குற? நாளைக்கும் வருவேன். ஏன்னா உன்ன கடன் இருக்குதல்ல. ஒரு நாளைக்கு பட்னி கிடந்தா அம்மாளு போல செத்து போயிட மாட்டேங்க. வரட்டா? இந்த ஸ்கூல்யாவது ஒழுங்கா எழுத கத்துக்கடி. இவங்களுக்கே ஒழுங்கா எழுத தெரியுமோ தெரியாதோ. இட்ல வாங்க, எட்ல நக்கு, எட்ல படி, சொட்டலை தட்டல வாங்க. என்ன பாஷைங்க இது? ஹிந்தி ஹிந்தி. போயிட்டாமா? நம்ம போலாமா? டட்லடா டடா. இத பாருடி, நான் சடங்கான உடனே ஆம்பளை பசங்கள பக்கத்துல உட்கார வச்சிருவாங்களோன்னு பக்கத்து தெருவுல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போறதை நிறுத்திட்டாரு எங்க அப்பா. ஆனா உங்க அப்பா நீ படிக்கணுங்கிறதுக்காக டவுன்ல இருக்கிற காலேஜுக்கு ட்ரெயின்ல அனுப்புறாரு. அத புரிஞ்சுட்டு நல்லா படிக்கணும் என்ன? சரிம்மா. அப்புறம் இந்த ஆம்பளை பசங்க எப்படா பொண்ணுங்க கூட பழகலான்னு பாப்பாங்க. அவங்க கிட்ட நீ விலகே இருக்கணும் என்ன? அப்புறம் இந்த ட்ரெயின்ல பொம்பளைங்க மட்டும் போற பொட்டி இருக்கே, அதுலயே போயிட்டு வந்துரு என்ன? நல்லா சொன்னப்போ. உன்னை விட உன் பொண்ணுக்கு உலகம் நல்லாவே தெரியும். அம்மாடி நீ போடா. விழுப்புரம் நீ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அவள் படிக்கிற ஆசையே போயிடும். அவன் போட்டோம், நீ போமா வா. ஹாய்டா.
ஹாய்டா. ஹாய். என்னடா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறோம், இன்னும் ட்ரெயின் வரல. வாங்கடா ஸ்டேஷன் மாஸ்டர் போய் கேட்போம். எதையாவது ஒண்ணு தூக்கி காட்டலாம்னா ஏதாவது ஒண்ணு வந்தா தானே. சார் ட்ரெயின் எப்போ வரும்? தெரியாது. ஸ்டேஷன் மாஸ்டர் இப்படி சொல்றீங்க? இத வரப்பா, நான் ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தாலும் சரி, பரோட்டா மாஸ்டர் இருந்தாலும் சரி, இதைத்தான் சொல்லுவேன். கன் டயத்துக்கு வரதுக்கு அது என்ன புல்லட் ட்ரெயினா? புளியம்பட்டி லோக்கல்யா. புளி மூட்டை, கத்திரிக்காய் மூட்டை, கருவாடு மூட்டை, இதெல்லாம் நாரி பச்சு ஏறி வர வேண்டாம். அப்படியே எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு கப்பு கப்புன்னு வந்தாலும் எங்க வர விடுறானுவோ? ஜாதி சண்டை, மத சண்டை, அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெயினை நிறுத்திடுறானுவோ. நிறுத்தினா கூட பரவாயில்லையப்பா, இப்பெல்லாம் ட்ரெயினையே கொளுத்திடுறானுவோ. ட்ரெயின் உயிரோட இருக்குதா இல்லையான்னு சந்தேகமா இருக்குது. நீ என்னடான்னா எப்ப ட்ரெயின் வரும்னு கேக்குற? சிப்பா போடுறா சார். அப்ப ட்ரெயின் வராதா? டுர்ரு, காலங்காத்தால இதுவே எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. சில பேருக்கு காப்பி குடிச்சாதான் வரும், சில பேருக்கு பேப்பர் படிச்சாதான் வரும், சில பேருக்கு குடிச்சாலும் படிச்சாலும் வரவே மாட்டேங்குது. குட்டப்பையா, இது வெள்ளக்காரன் விட்டுட்டு போன வண்டி, கொஞ்சம் முன்ன பின்னத்தான் வரும். அந்த முன்ன பின்ன தான் எப்போ சார்? பெல் அடிச்சு 5 நிமிஷத்துல ட்ரெயின் வரும். வெளில படிப்பீங்க. ட்ரெயின் வரதுக்கு 5 நிமிஷம் முன்னால பெல் அடிப்போம். பிஏ எக்கனாமிக்ஸ் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர். எங்க ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாதுங்க, நானும் தேடிட்டு தான் இருக்கேன். வாங்கல ரெண்டு பேரும் சேர்ந்தே தேடுவோம். இல்ல, நானே தேடிக்கிறேன். டேய் ரவி. ஹாய். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மேடம். குட் மார். அது ஒண்ணு இல்ல மேடம், அவனுக்கு கொஞ்சம் திக்கும். இன்னும் 5 நிமிஷத்துல குட் மார்னிங் வந்துரும். உட்காரு. தேங்க் யூ மேடம். என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், பிசிக்கல் ட்ரைனிங் எடுக்க போற லெக்சரர். மேடம், அப்ப நீங்க 3 in 1 ஆல் இன் ஆல். நான் பார்க்காத சப்ஜெக்டே இல்ல. உட்காரு. என் பேரு ஞான சரஸ்வதி. இப்போ உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் குஞ்சுமணி, எங்க அப்பா பேரு குஞ்சுத பாதம், எங்க தாத்தா பேரு தேவையில்லை. நெக்ஸ்ட். மேடம், என் பேர் சேஷாஸ்திரி, எங்க அப்பா பேர் ரவி சாஸ்திரி. அடிச்சாண்டா 6. என் பேரு மும்தாஜ் மேடம். அப்போ உனக்கும் மேடத்துக்கும் செம்ம போட்டி இருக்கும். ஏய், நெக்ஸ்ட். என் பேர் ரவி. எங்க அப்பா இறந்துட்டாங்க. சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு பசங்களுக்கு டியூஷன் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன் மேடம். வெரி குட். உட்காருப்பா. நெக்ஸ்ட். ஓய், என்ன அப்படி பாக்குற? உன் பேர் என்ன? என் பேர் அலிபாபா மேடம். அலி பாபாவா? ஆமா மேடம், எவ்வளவு பெரிய குகையும் திறப்பேன் மேடம். ஓஹோ, நீ அலி பாபா. 40 திருடங்க எங்க? இவங்க தான் அந்த 40 திருடங்க. நான் ஒருத்தன் தான் ஜென்டில்மேன் மேடம். போதும் போதும், உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். உள்ள வரலாமா? வாமா. கிளாஸுக்கு ஒன்னு அறிமுகப்படுத்திக்கோமா. என் பேரு சுஜாதா மேடம். வீட்ல என்ன சுஜான்னு கூப்பிடுவாங்க. நாங்க கொலுசு போட்டுக்குவோம். அக்மார்க் பட்டிக்காடு. எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. உலக அறிவு பூஜ்யம். முகத்துக்கு மஞ்சள் பூசிக்கிட்டு ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு சும்மா ஜல்லி ஜல்லின்னு தில்லான மோனம்பா மாதிரி நடப்போம். பொண்ணுங்களாம் டெவலப் ஆன நினைச்சா இந்த மாதிரி பொண்ணுங்க பின்னுக்கு இழுப்பாங்க. தேராத கேஸ். இதோ அந்த மூஞ்சில இருக்க மஞ்சளை பாரு, கால இருக்க கொலுசை பாரு, உருப்பிடுமா இது? நிறுத்துறா ஜூனியர் முன்னப்படி. அம்மா, இன்னைக்கு காலேஜ்ல ஒரு பொண்ணு சேர்ந்தாம்மா. பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி ரொம்ப அழகா இருந்தா. ஆனா இவன் இந்த அலிபாபா தாம்மா, கொலுசு போட்டிருக்கா, திலானா மோனாமல்மா இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அழ வச்சுட்டாமா. பாவம், எனக்கு என்னவோ அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. கஷ்டமா இருந்துச்சாக்கும்? அந்த பொண்ணாலதான் உனக்கு என்னடா கஷ்டம்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கிளாஸ் ரூம்ல கூட இதே மாதிரி தலை குனிஞ்சு படி. என்ன பாக்காத. பயப்படாத, உன் கடனை கேட்டு வரல. உன் கடனை சீக்கிரம் அடைக்க ஒரு வழி சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம ஊர்ல நடக்கிற திருவிழாவுக்கு தோரணம் கட்டுற கான்ட்ராக்ட் உனக்கு வாங்கி தர்றேன். வர்ற காசுல ஆளுக்கு பாதி. சரியா? சரிங்க. தண்டவாளத்தை கடக்கும் போது பார்த்து போடி. சரிக்கா. இது புடி. இத
ஸ்கூலுக்கு எடுத்து போயிட்டு சாயந்தரம் வரும்போது பத்திரமா கொண்டு வந்துடணும். தொலைஞ்சு போச்சுன்னா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. என்ன? சரி. அடியே, என் மேல இருக்கிற கோவத்தை இதை அப்பா கிட்ட சொல்லிட மாட்டியே? சொல்ல மாட்டேன். என்னங்க இது கொலுசு கழட்டிட்டீங்க? ஆமா, கழட்டிட்டேன். உனக்கு என்ன? கொலுசு போட்டிருந்தா தில்லானா மோனாமல் அழ வைப்பீங்க. கழட்டிட்டா ஏன் கழட்டிட்டேன்னு நீங்களே கேப்பீங்க. போடுறதும் போடாததும் ஏன் இஷ்டம். அம்மா, என்ன பத்தி உனக்கு என்னையா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? போயா போ போ. சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். டேய் முதல்ல நீ சைலண்டா இருடா. டேய் நான் லெக்சரரா, ரெஸ்பெக்ட் குடுறா. சரிடா லெக்சரர் சார். தட் இஸ் ரெஸ்பெக்ட். டேக் எ சீட். உங்களுக்கு பாட்னி கிளாஸ் நடத்த போறேன். எல்லாரும் நோட் புக் எடுங்க. பாட்னினா என்னன்னு தெரியுமா? அதுக்கு பேர் சயின்ஸ். POTA. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். அங்க போய் உட்காரு. சாரி மேடம். ஏண்டா ஏன் சீட்ல உட்கார்ந்த? உங்க சீட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசை மேடம், அதான் உட்கார்ந்தேன். இந்த வயசுலயே ஏன் சீட்டுக்கு ஆசைப்படுறியா? டேய், நான் கஷ்டப்பட்டு படிச்சு இந்த சீட்டுக்கு வந்திருக்கேன். ஆமா, நீ நேத்து தான் ஜாயின் பண்ண, இன்னைக்கு லெக்சர் ஆன, நாளைக்கு பிரின்சிபல் ஆயிடுவியா? உங்களுக்காக என்ன வேணாலும் ஆவேன் மேடம். ஸ்டூடெண்டாவே இரு. போ போடா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஏய் உட்காரு. இது என்ன கோட்டா? ஆமா, பிகாம்ல பாட்டனி எப்படிடா வந்துச்சு? கன்ஃபியூஷன்ல எழுதிட்டேன் மேடம். ஜாயின் ஆன 2வது நாளே கன்ஃபியூஷனா? இந்த கன்ஃபியூஷன் இப்ப இல்ல மேடம். சின்ன வயசுல டாக்டர் ஸ்கூல்ல சேர்ந்த மேடம். அப்போ உங்கள மாதிரி ஒரு டீச்சரு அசோகரை பத்தியும் அவர் பெருமையை பத்தியும் பாடம் நடத்தினாங்க. டாக்டருக்கும் அசோகர் என்ன மேடம் சம்பந்தம்? அப்ப ஆரம்பிச்சது மேடம் இந்த கன்ஃபியூஷன். வீட்டுல அம்மா லாயராக சொல்றாங்க, அப்பா இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்றாரு. இந்த உருவம் இன்ஸ்பெக்டர் லாய்க்கான்னு யாரும் யோசிக்கல. எங்க பாட்டி என்னடானா, படிச்சது போதும் மாடு மேய் பால் கிடைக்குங்கிறா. எல்லாரும் அவங்க அபிப்பிராயத்தை சொல்றாங்க தவிர எங்க விருப்பத்தை யாரு கேக்குறா? கன்ஃபியூஷன் வராம பின்ன எப்படி மேடம்? டேய், நீ ஓவரா வாயடிக்கிற. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஜூஸ் புழிஞ்சிடுவேன். அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் ஈஸியா தான். ஆமாடி. சுஜாதா, காமர்ஸ் நினைச்சா தான் பயமா இருக்கு. சுஜாதா அப்படியே எழுது. ஏங்க சுஜாதா, அவன் ஏதோ சொன்னாங்கிறதுக்காக கொலுசு போடாம இருக்காதீங்க. நீங்க கொலுசு போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்படியே அந்த மகாலட்சுமி மாதிரியே இருப்பீங்க. அப்புறம் உங்க அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு தெரியாதா? அம்மா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? போ போயா போ போ. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுடி. எனக்காக கொலுசு போட்டுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்க பாரு, நான் ஒண்ணு உனக்காக கொலுசு போட்டுக்கல, எங்க அப்பாக்காக போட்டுக்கிட்டேன். போ போ. யாருக்காக போட்டுட்டா என்னங்க? நீங்க கொலுசு போட்டுக்கிட்டீங்களே அதுவே போதும். எங்க நாளைக்கு திருவிழாக்கும் மறக்காம இதே மாதிரி கொலுசு போட்டு வாங்க. நீ இருப்பேன்னா நான் திருவிழாக்கே வர மாட்டேன். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? வர மாட்டேன்னு சொன்னதுக்கா? எனக்கு என்னவோ நீங்க வரேன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சுங்க. போயா போ போ. அந்த கொலுசு கொண்டு வருவாளா? அவ வரமாட்டேன்னு சொன்னத பார்த்தா வருவான்னு தான் நினைக்கிறேன்டா.
அலங்காரம் எல்லாம் அதிரடியா இருக்கு. எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் அசத்தி பிடிய பேசினபடி படத்தை கொடுத்துருப்பா. எடு என்னப்பா பரம் தம்பி. எனக்கு சேர வேண்டிய பணத்தை கூடப்பா. உனக்கு அடுத்த வேலை தேடி போறேன். எனக்கு இதுவே பொழப்பா போச்சு. வாரேன். சரியான புடிங்கப்பா. என்னடி இப்ப போய் படிச்சிட்டு இருக்க? திருவிழா கிளம்பணும், இன்னும் ரெடி ஆகல? இல்லம்மா நான் வரல. ஏமா? நான் தான் வரலன்னு சொல்றேன்லப்பா. அட்லக்காக்கு மட்லேரியா? என்னது? ஒன்னும் புரியல. எங்களுக்கு புரியுது. அப்பா என்னம்மா? அக்காவோட கொலுசு உங்களுக்கு மட்டும் இல்ல, காலேஜ்ல இன்னொருத்துக்கும் ரொம்ப. ஏண்டி வாய மூடுற? அப்பா கிட்ட எதுக்கு இந்த பையனை பத்தி சொன்னா வாய முடிவியா? ஆமா, அந்த பையனுக்கு உன் கொலுசுனா ஏன் பிடிக்கும்? எனக்கு என்னடி தெரியும்? எதுக்கு நீ வாய மூடுன? அம்மா தாயே, நீ எனக்கு தங்கச்சி இல்ல, எனக்கு மாமியா. அது ரசி இத வந்துட்டீங்க. மேல காட்டல எல்லா வேலையும் நாத்து போய் இறங்கி பாரு. சரிங்க. உங்க அப்பா அங்க நிக்கிறாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவர் முன்னாடி சுருட்டு பிடிக்கிறியே. இந்த ஊரே அவரை பார்த்து மரியாதை கொடுக்குது. அவர் பெத்த புள்ள, நீ கொஞ்சம் மரியாதை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவேன். இப்ப என்ன நடந்துச்சு? இப்படி வெடிக்கிறது சுருட்டு பிடிக்க போறாங்க. இவர் சுருட்டு பிடிக்கிற பக்கம் அவர் யாயா வராரு? அட ஏமாமா சும்மா சும்மா டென்ஷன் ஆறீங்க? அட சும்மா என்ன ஏதோ சின்ன பிள்ளை ஆசைப்படுது, ஒரு வயசு பிள்ளை, அது வயசுக்கு வந்த வரை சேவடாமா? ஏ குணச்சித்ரா, என்னங்க? இங்க வா. நானா? ஏய், உன் பின்னாடி என்ன ஊர்வலமா நடக்குது? இங்க வாத்தா. என்ன? டேய், என்னன்னு விலைக்கு சொல்றா? ஐயாவுக்கு சொல்றா பத்திரி பெயின். அம்மா நீங்க கையா பத்திரி ரைடு பண்ணீங்கன்னா ஐயாவுக்கு வலியா பத்திரி கான். ஒண்ணும் புரியலையே. அடடடடடா, எங்க சித்தப்புக்கு கை கால் மூட்டுக்கிட்ட எல்லாம் அங்கங்க வலி. உன் கையால எண்ணெயை தொட்டு லேசா லேசா அங்கேயும் இங்கேயும் தொடச்சு விட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். தெரியாதே. ஆனா அதுக்கெல்லாம் டியூஷனா படிக்க முடியும். இங்க வா ராஜா, நீ இங்க வா. நீ வந்து தோப்பட்டில கை வை, மத்ததெல்லாம் மாமா நான் பாத்துக்கிறேன். நீ ஆரம்பி கொஞ்சமா. ஏடு ஆடி ஆடு. வா. எதுக்கு தண்ணி தூக்குன? எருமைய குளிப்பாட்ட. அதெல்லாம் அவசரம் குளிச்சிட்டு ஃபேஷன் ஷோக்கா போகுது. இங்க வா. ராத்திரிக்கு வெது வெதுன்னு தண்ணி வச்சு சினிமா நட்சத்திரம் அழகு சோப்பான லக்ஸா போட்டு குளிச்சு தலை நிறைய மல்லிகை பூவை வச்சு வாசல்ல வந்து வசீகரமா நிக்கிறேன். குளிச்சதுக்கும் பூ வச்சதுக்கும் நடுவுல புடவை கட்டுறது விட்டீங்களே. புடவை கட்டுறதா வேணாமான்னு அப்பு தீர்மானம் பண்ணிக்கிறாரு. அந்த ஏரியாவை நீ டச் பண்ணாத. நீ கிளம்பு. எங்க அப்பா இருக்குமே. ஒப்ப மாநகரத்தை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. நீ கிளம்பு. ஜெயம் உண்டாகட்டும். நீ கிளம்பு. மாமா மாப்ள எப்படி மாமா ஐயா பார்த்த பார்வையின் மறுபக்கத்தை கண்டுபிடிச்சீங்க? அதான்டா மாமா. மாமான்னா மாமா தான். எங்க சுஜாதா? சுஜாதா, என்னங்க இது? மறுபடியும் கொலுசு கழட்டிட்டீங்களே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நடத்த போற பாடத்தை நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். ஓகே? நீங்க கொலுசு போட்டுக்கிட்டா அழகா இருப்பீங்க. தயவு செய்து எனக்காக கொலுசு போட்டுக்குங்க. நான் கொலுசு போடணுமா? போட மாட்டேன் சார். இது காதல் கவிதையா? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. யார் சார் இந்த காதலகி லெக்சரர்? ஞான சரஸ்வதி மேடம் தானே? அவங்களது காதலடா,
மதுரை திருமலை நாயக்கர் மகால் தூடு. ஆமா, இதை யாரா எழுதுனது? நீங்க தான் எழுதுறீங்க. கொஞ்சம் ஏமாந்த அந்த அம்மா பின்னாடி அனுப்பிச்சிருக்க போல் இருக்குது. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. எங்க நோட் புக்ல என்ன இருந்தாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. அந்த பிளாக் போர்ட்ல என்ன இருந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. யார் சார் உங்க லவர்? நான் தான் எழுதுனேன்னு சொல்றேன்ல. உண்மையா இதை எழுதுனது யாருன்னு சொல்லிப்படுங்க. சொல்லல பிரின்சிபால்ட்ட சொல்லி உங்க எல்லாருடைய டிசி பி கேர்ஃபுல். நான் தான் சார் அப்படி எழுதினேன். சுஜாதா கொலுசு போட்டுக்கிட்டு அழகா இருப்பாங்க, அதனால தான் சார் அப்படி எழுதினேன். அடா பாவிகளா, ரொம்ப முன்னேறி போட்டீங்கடா. எப்படி ஓப்பனா பேசுறான் பாரு. சிட் டவுன். அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஒரு சின்ன பேப்பர்ல ஐ லவ் யூ அப்படின்னு எழுதுறதுக்கு எவ்வளவு பயப்படுவோம் தெரியுமா? நீங்க ஏன்னா ரெண்டு பேரும் காலேஜ் பிளாக் போர்டு உங்க லவ் மேட்டரை வெளிப்படுத்துறீங்க. சாரி சார், இதுல காதலும் இல்ல, எந்த கன்றாவியும் இல்ல. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நடந்துகிட்டா செருப்பு பிஞ்சிடும். மன்னிச்சிடுங்க. சாரி. செமஸ்டர் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் இருக்கு. சிரித்ததற்கு நன்றி. என்ன மானரோசம், ரொம்ப வருத்தமா இருக்க? அப்ப பத்தலையோ? ஆமாங்க. இந்தா இத குடி, இத புடி. டூரிங் டாக்கீஸ்ல வாத்தியார் சினிமா ஓடுது. ரெண்டாவது இடத்தை போய் திருப்பி திருப்பி பார்த்துட்டு மூணாவது இடத்துக்கு எனக்கு டிக்கெட் வாங்கிட்டு வர்றேன். சரியா? கிளம்பு கிளம்பு. நீங்க நல்லா இருக்கணும். டேய் மாப்ள, டேய் வந்தேன் மாமா. வாங்க வாங்க, உங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க வாங்க. ரெண்டு ஹைட்டு. ஐயா கொஞ்சிருங்க. என்ன பாரத்தை பாருங்க. வலி தாங்க முடியலங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இப்ப இது தேவையா? ஆமா. உனச்சித்ரம், நீ உள்ள பார்த்தா பாதம் நோகாம பாத்து போங்க. என்னங்க சித்தப்பு போயிட்டாங்க. விளையாட போனோம்னா விளையாட்டு முடிஞ்சோன்னா மைதானத்துல இருந்து விசிக்கு வீட்டுக்கு வந்துடணும். இங்கேயே தங்கணும்னா சுடு தண்ணி போட்டு வச்சிருக்கேன், காப்பி தண்ணி போட்டு வச்சிருக்கேன், தலையை திருப்புறையும் பூ வச்சு விடுங்கன்னு வளர்ந்து இப்படி லோடாய் போயிரும். அதனால விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விருன்னு வீட்டுக்கு வந்துடணும். என்ன சொல்ல வர? நீங்க உள்ள போய் முதல்ல தலைக்கு தலை நினைச்சு படுத்துக்குவாரு. நீங்க போங்கய்யா போங்கய்யா. அவர் பார்த்த 100 மாமா, நீங்க ஒரு மாமா. ஆமா, நம்மளு வாங்க மாமா. அட இப்படி வாங்க. அக்கா ட்ரெயின் வருதா? அக்கா அக்கா அக்கா. அக்காக்கு மட்லேரியா தான். Boys, follow me. Follow me. Follow me. இல்ல உட்காருங்க. சரி, இப்ப நான் உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தர போறேன். உங்களை யாராவது ஒருத்தர் வாங்க. வரமாட்டீங்க? அப்படியா? ஓய், நீ வா. வாடா.
அடிச்சி வா வா. என்ன அடி? பொம்பளைங்களை அடிக்கூடாது மேடம், தப்பு. அடிடா. அடிறேன்னா மேடம் நான் வரேன் மேடம். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க. டேய் நீ இங்க என்னடா பண்ற? நீங்க தான் ஃபாலோ மீன்னு சொன்னீங்க மேடம், அதான் வந்தேன். அட பாவி. அடுத்த வாரம் எக்ஸாம், எல்லாரும் கவனமா பாருங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆரம்பிச்சிட்டியா? என்ன சொல்லு. நம்ம 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் மேடம். நம்ம 2 பேருமா? அது இல்ல மேடம், டீச்சர்ஸ் நீங்களும் ஸ்டூடண்ட்ஸ் நாங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடலாம். முதல்ல எங்களை ஐஏஎஸ் ஆக்குங்க, அப்புறம் எக்ஸாம் வைங்க. என்னடா மடத்தனமா பேசுற? பின்ன உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமா? பெரியவங்களா சேர்ந்து யூத்துக்கு அநியாயம் பண்றீங்க மேடம். ஆமா மேடம், அநியாயம் பண்றீங்க மேடம். ஆமா அநியாயம் பண்றீங்க. உட்காருங்க உட்காருங்க. என்னடா என்ன அநியாயம் பண்ணாங்க? நாட்டுல எலெக்ஷன் நிக்காமலே சிஎம் ஆக சட்டம் இருக்கு, படிக்காம டாக்டர்னு போட்டுக்குவாங்க. இப்பெல்லாம் நடக்குது, இது எங்களுக்கு தெரியாதா? டேய் உன் மொழி மட்டும் ஏடா கூடமா இல்ல, உன் மூளையும் அப்படித்தான் இருக்கு. மேடம் என் மூளை பெஸ்ட் மூளை மேடம். சரி உங்களை ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றீங்களா? இந்தியாவுல பெரிய முதியோர் இல்லம் எது? நீயே சொல்லி தொலை. டெல்லியில இருக்கிற அந்த பார்லிமெண்ட் தான். அங்க வயசானவங்க தான் ஆள்றாங்க. யூத்து கொடுங்க, அடி தூள் கிளப்புவோம். டேய் ஜான் இருந்துகிட்டு முழம் பேசுற, ரொம்ப தப்பு. புடிஞ்சு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அடிச்சி உட்காரு.